ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சொல்லி ஒரு மருத்துவ பழமொழி சித்த வைத்தியத்தில் அடிக்கடி சொல்லுவாங்க. சித்த வைத்தியம், மருத்துவ வைத்தியம் எல்லா வைத்தியமும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சது. இது சரியான ஹெல்த் பெனிஃபிட்டான ஒரு பூ. இந்த ஆவாரம் பூ தங்க கலர்ல இருக்கும். ஏழைகளின் தங்கம் என்று சொல்லுவாங்களே, ஏன்னா சரியான மலிவா கிடைக்கும். எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும். யாழ்ப்பாணத்துல நான் வாங்கின கடை ஞாபகம் இல்லை, பட் அங்க வேலை செஞ்ச தம்பிகள் நம்மளோட ஃபாலோவர்ஸ் தம்பிகள், அது மட்டும் ஞாபகம். நான் டீயை போட்டு குடிச்சிட்டு வேலைக்கு போறேன். வேலைக்கு போற லுக் தான் இது. ஆனா போட்டுக்கொண்டு வந்துதான் என்று பார்த்தேன், ஆவாரம் பூவுக்கும் அந்த சட்டைக்கு நல்ல மச்சிங்கா இருந்தது. என்னோட பேஜ்ல இருக்க இந்த குர்த்தி விளம்பரப்படுத்தும் போது இதுல ஒரு பொக்கெட் இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த சட்டையில ஒரு பொக்கெட்டும் இருக்கு, பாத்தீங்க தானே. இப்ப வாங்க இந்த டீயை போட்டு குடிப்போம். நான் நேற்று 2 தடவை இந்த டீயை குடிச்சேன். சமைக்கும் போதும் குடிச்சேன், வேலைக்கு போறதுக்கு முன்னுக்கும் குடிச்சேன். இந்த டீ வந்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ள இந்த பூவை போட்டு காய்ச்சி அந்த கசாயத்தை நல்லா ரக்கினுக்கு பிறகு குடிக்கணும். ஆனா நான் இதுக்குள்ள போட்டு ஊற விடுவேன். ஒரு 10-12 நிமிஷம் ஊற விட்டுட்டு குடிப்பேன். சேம் ரிசல்ட் தான். யாருக்கெல்லாம் இது நல்லதுன்றது எனக்கு தெரிஞ்சதை நான் அப்டேட் பண்றேன். நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்க. நீரிழிவு நோய், சர்க்கரை வியாதிக்கு இது சிறந்த ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லுவாங்க. ஸ்பெஷலி அந்த டைப் 2 டயபெட்டிக் இருக்குல்ல அவங்களுக்கு. அதை விட குடல் சம்பந்தமான பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தீர்வு. ஸ்கின் வந்து நல்ல க்ளோவிங்கா இருக்கும். பாடியின் ஹீட்டை குறைக்கும். உடம்புல இருக்கிற உஷ்ணம் அந்த சூட்டை நல்லா குறைக்கும். ஒரு நேச்சுரல் பிளட் போரிஃபை என்று சொல்லுவாங்க. அதாவது வந்து அந்த ரத்தத்தை சுத்திகரிக்கிற தன்மை. இதை விட வேற என்ன தேவை? நான் இதை அடிக்கடி குடிக்கிறேன்னா, ஆனா நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 தடவை வீக்குக்கு குடிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.